Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi தான் PK12 தான் இன்டர்வியூ ஸ்பெஷல் தான். எஸ் யூ மும்பா கோச் அனில் சப்ரானா ஹிந்தி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை தமிழ் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இவர் என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்கன்னு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சார் ஃபர்ஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவர் சொல்லி டைட்டன்ஸ் ஆமாம் PK12 போய் அடிங்க, கூகுளில் பிக்கு அப்புறம் கே அடிங்க, எல் அடிங்க, அப்புறம் ஒன்று அடிங்க. எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்கிறது நான்? கத்திரிக்காய் மிஞ்சினா சந்தைக்கு வரப்போகுது. PK12 அனௌன்ஸ் ப்ரோ கபடி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணணுமா, இல்லை வேறு யார் அனௌன்ஸ் பண்ணணும் சொல்லுங்கள். அப்படி இருந்தால் ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல? வரும், ஒன்றும் அவசரப்பட வேணாம். ஆனால் ஒன்று, மோஸ்ட்லி உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸும் மோஸ்ட்லி டிஃபெண்டிங் சாம்பியன் வர்சஸ் ஹோஸ்ட் அவங்க மேட்ச் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல வந்து இப்போ திடீர்னு IPL ஷூட் பண்ணி துபாய் போனாங்க, அப்போ எல்லாருமே விசிட்டர்ஸ் தான். ஒர்க்கிங் 22 மேட்சாக 16 மேட்சாக டிசைட் பண்ணல எந்த வெண்ணில் இருக்கும்போது ஒரு அதுக்குள்ளே எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு நீங்கள் நம்புங்க. வெள்ளக்காக்கா பறக்குதுன்னா போய் நில்லுங்க பால்கனியில் வேடிக்கை பார்க்கலாம் தாராளமாக. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த நிமிஷம் என் வீடியோ வந்துடும். ஓகே டன், விஷயத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்டார். அப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு? யூ மும்பை இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் ஜெயிச்சாங்க டைட்டில், இந்த வாட்டி என்ன ஜெயிப்பீங்களா அந்த மாதிரி கேட்டார் அவர். ஏன்னா இவங்க PKL2 ஜெயிச்சாங்க யூ மும்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வழக்கம் போல் ஹிந்தியில் சொல்லிட்டு போகிறேன். சொன்னார் कैंप स्टार्ट हो गया, फिटनेस अच्छी कर रहे हैं लड़के और स्ट्रैटेजी यही है कि सीज़न 11 बहुत अच्छा किया और कुछ कमियां थी जिसकी वजह से आगे नहीं पहुंच पाए हम, लेकिन कोशिश करेंगे कि इस बार टाइटल तक जाए हम लोग और जीते. இதுதான் சொன்னார். அதாவது கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது, பசங்களுக்கு ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் PKL11 வந்து போக முடியல அவ்வளோ தூரம், ஃபைனல் தூரம் வரைக்கும், கப் வரைக்கும் கொஞ்சம் சம் வீக்னஸ் இருந்தது டீமில், அதனால தான் போக முடியல. பட் இந்த வாட்டி எல்லாமே செட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அண்ட் கோஷிஷ் அதை ட்ரை பண்ணோம். வெற்றி நம்மது, கப்பு நம்மதே அப்படின்னு வந்து CR66 சொன்னார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் அவர் ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்லல. கோஷிஷ்னா வி வில் ட்ரை பண்ணுறோம் இந்த வாட்டி டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னாரு. ரைட், இனிமேல் எல்லாம் தமிழ் கடற்கரைன்னு போயிடலாம். அடுத்த கேள்வி கேட்டார். போன சீசன் அதே டீம் தான் ஆல்மோஸ்ட், இது எக்ஸப்ட் லெஃப்ட் கார்னர் மட்டும் வேற ஆள் வந்திருக்காரு, ஏன் அப்படி? PKL11 நல்லா இருந்தது உங்கள் டிஃபென்ஸு, சுனில், பர்வேஸ் அண்ட் ரிங்கு ரைட் கார்னர். இப்போ லெஃப்ட் கார்னர் யார் விளையாடுவா கொஞ்சம் சொல்கிறது? அவரை தான் ரிலீஸ் பண்ணிங்களா மாதிரி கேட்டாங்க. எஸ், நாங்கள் 2 லெஃப்ட் கார்னர் வச்சுருக்கோம், ஒன்று லோகேஷ் இன்னொன்று தீபக். 2 பேருமே NYP. லோகேஷ் வந்து நேஷனலுக்கு விளையாடும் போது ரொம்ப நாள் விளையாண்டார் ராஜஸ்தான் டீமுக்கும். தீபக் வந்து ஹரியானா டீமுக்காக மோஸ்ட்லி சிவில் டோர்னமெண்ட்டில் அவர் விளையாண்டாரு. அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் எடுத்தோம். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க த்ரூ அவுட்டு லெஃப்ட் கார்னராக விளையாடுவாங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் கேட்டார், போன சீசன் அஜித் சௌஹான் 185 ரைட் பாயிண்ட் எடுத்தார், இந்த சீசன் 200க்கு மேலே எடுப்பாரா, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ ஆமாம், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த வாட்டி இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. போன சீசனோட நம்பிக்கையே இருக்குது, உண்மை என்ன நம்பிக்கையே இருக்குது எங்களுக்கு, 200க்கு மேலே அவர் எடுப்பார் இந்த வாட்டி ஒன்று அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார் ரோஹித் ராகவ், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டார். அவர் போன சீசன் யூ மும்பை எப்பப்போ ட்ரபிள் எப்பப்போ ப்ராப்ளமாக மேட்ச் மாட்டிச்சோ அந்த மாதிரி நேரத்தில் ரைடிங் ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலேயும் இவர் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு. சொன்னார் PKL11 எங்ககிட்ட தான், PKL11 தான் எங்ககிட்ட வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் என் கூட பாட்னா பரிசில் இருந்தார். இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க பேர். நாங்களாம் கோச்சா ஞாபகம் இல்லை, பட் பாட்னா பரிசு கூட இருந்தார். அதனால இவரை நாங்கள் ட்ரம்ப் கார்டை தான் யூஸ் பண்ணுவோம், போன சீசன் அப்படி தான் யூஸ் பண்ணோம். அண்ட் ரைட் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுத்துக்குமே அவர் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் கேட்டார், சுனில்குமார் தான் கேப்டனா? PKL11 நல்லா பண்ணார் கேப்டன்சி, இப்போ யார் கேப்டன்னு? இவர் மட்டும் தான் கரெக்டாக சொல்லிட்டாரு, ஸ்ட்ரெயிட்டாகவே ஆமான்ட்டார். எஸ், சுனில் தான் கேப்டன். பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு சுனில்குமார் கேப்டனாக இருக்கிறது, டைட்டில் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வராரு அவர் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக சொன்னார். ஸ்ட்ரைக்கிங் இஸ் லெவல் பெஸ்ட்டுன்னு. அப்புறம் கேட்டார், சுனில் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு PKL9 கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு, அவர் ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் போக போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி அதில் அவர் கொண்டு வந்து உட்காராக்க போகிறீங்களான்னு கேட்டார், ஃபிட் பண்ண போகிறீங்களான்னு. ஆன்சர் சொன்னார், மேனேஜ்மெண்ட்டு கோச்சு பிளேயர் எல்லாருமே ஒவ்வொருத்தரோட அட்வைஸ் ஒருத்தர் சஜஷன் எடுத்து கேட்டு தான் நாங்கள் டோட்டலாகவே முடிவு பண்ணுவோம். சுனில் கேப்டன், அவர் தான் டீமை வழி நடத்தி கொண்டு போகணும், அவர் தான் அனுப்பிச்சு கொண்டு போகணும், நல்லதோ கெட்டதோ அவர் தான் மேட்டில் பார்க்கணும். அதனால் அவரோட அட்வைஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட், அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி அவரோட டெசிஷன் தான் நடக்கும். அதான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஸ்ட்ராட்டஜி படி தான் நாங்களும் போவோன்றது தான். அது நல்ல ஐடியா. நீங்கள் திடீர்னு பேட்ஸ்மேனை கொண்டு போய் போலரை போடுறது, போலரை கொண்டு போய் பேட்ஸ்மேனை போட்டிங்கன்னா டீம் தோக்க தான் செய்யும், அந்த மாதிரி தான் அது. ஸோ அதான் அவர் சொன்னார். அடுத்த கேள்வி, பர்வேஸ் பன்ஸ்வால் 38 பாயிண்ட் தான் எடுத்தார் PKL11. அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டீங்களா, ஏன் ரீட்டைன் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டார். சொன்னார், ஜெய்தீப்புக்கு அப்புறம் பர்வேஸ் தான் பெஸ்ட்டு லெஃப்ட் கவரு. பாயிண்ட் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் இல்லை, காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும், அதான் எங்களுக்கு முக்கியம். அவர் ஒரு டீம் மேன், 38 பாயிண்ட்டோ 15 பாயிண்ட்டோ டீம் காம்போசிஷன் டீம் காம்பினேஷனுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அவர் ஒரு டீம் மேன், இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பற்றி அவர் யோசிக்க மாட்டார், அதனால தான் ரீட்டைன் பண்ணோம் அப்படின்ட்டாரு.
அப்புறம் கேட்டார் சுனில், பர்வேஸ், ரிங்கு எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ். இவங்க பின்னாடி என்வைபி காணப்பட மாட்டாங்களா, நியூ யங் பிளேயர், அவங்கள எவ்வளோ சான்ஸ் கொடுப்பீங்க, ஸ்டார்டிங் 7ல் இருப்பாங்களான்னு எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்டார். அது நாம கேள்வி தான். அவர் சொன்னார், ஒரே பதில், ஒன்று வார்த்தை தான் சொன்னார். அதுலேயே இருக்குது நிறைய அர்த்தங்கள். போன சீசன் அஜித் சௌஹான் என்வைபி தானே பர்ஃபார்ம் பண்ணார்ல, அதான் அதான் அப்படிலாம் இல்லை. இந்த 3 பேரும் டிஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. போன சீசன் அஜித் சௌஹான் பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அது மாதிரி இந்த சீசனும் புது பிளேயர் யாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் என்கரேஜ் தான் பண்ணுவோம். அப்புறம் கேட்டார், என்வைபி ஆர் ஆர்வைபி, இந்த ரெண்டு அந்த நியூ யங் பிளேயர், ரீட்டன் யங் பிளேயரில் யார் நல்லா ஜொலிப்பா, யார் ஸ்டாராக உருவாகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நினைக்கிறீங்கன்னாரு. நாங்கள் எல்லாமே தேடி அலசி ஆராய்ச்சி தான் என்வைபி எடுத்தோம். போன சீசன் எப்படி அஜித் லாஸ்ட் சீசன் அஜித் பெர்ஃபார்ம் பண்ணாரோ அது மாதிரி இந்த வாட்டி அனில் மோகன், லோகேஷ் இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன், ரோஹித் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், அனிலுக்கு வந்தார். ஆமாம், அனில் மோகன் வந்து டி கேட்டகரி 78 லட்சம் கொடுத்து அவர் எதுக்கு எடுத்தீங்க நீங்கன்னு கேட்டார். எக்ஸ்பென்சிவ் இல்லையா டி கேட்டகரி பிளேயருக்கு ஆப்ஷன்லன்னு சொன்னார். அவர் விளையாண்ட எல்லா டோர்னமெண்ட்லேயும் அந்த பையன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். வெரி குட் ரைடர். நிறைய டீம் அவருக்கு போட்டி போட்டாங்க. ஜெய்ப்பூர், யூபி யோதா, பாட்னா பைரட்ஸ், நாங்கள் எல்லாம் போட்டி போட்டதுனால பிட் ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சது. எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே போச்சு. கடைசியில் 78 லட்சம் நிற்கும் போது நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அண்ட் கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் டேக் அவர் ஜஸ்டிஃபை பண்ணுவார் டோர்னமெண்ட்டில் அப்படின்னாரு. கேட்டார், பேலன்ஸ் என்ன உங்கள் டீமுக்கு அது மற்ற டீமோட கம்பேர் பண்ணும்போதுன்னு. சரி, எல்லா டீமும் ஈக்குவலி பேலன்ஸ் தான், எல்லாருமே ஜெயிக்க தான் வந்திருக்காங்க, நாங்களும் கப்பு ஜெயிக்க தான் வந்திருக்கோம். அண்டு போன வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அஜித்துக்கு சப்போர்ட் கிடைக்கல, அஜித் சௌஹான் செகண்ட் ரைடரு, அதுவும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ரிங்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல போன சீசன், இந்த வாட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறோம். லெஃப்ட் கார்னர் நிறைய செட் ஆகல போன சீசன், இந்த வாட்டி செட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட டீம் பேலன்ஸ் அப்படின்ட்டாரு. அப்புறம் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டு, எங்கள் டிஃபென்ஸ் தான் ஸ்ட்ரென்த்துன்ட்டார். பர்வேஸ், சுனில், ரிங்கு. ஆப்போசிட்டில் வர ரைடர் எல்லாருமே திவார் மாதிரி இவங்க நிற்பாங்க. திவார்னா செவுரு, வால், கிரிக்கெட்டில் டிராவிட் வால், அது மாதிரி வால் மாதிரி நிற்பாங்க திவார். அதை பார்த்தோன்னே அவங்க ப்ரெஷரில் வருவாங்க. அதுதான் எங்கள் ஸ்ட்ரென்த்து, எங்கள் டிஃபென்ஸ் தான் எங்கள் ஸ்ட்ரென்த்துனார். சரி, என்ன சேலஞ்ச் எதிர்பார்க்குறீங்கன்னாரு. சொன்னார், போன சீசன் எங்களுக்கு ஒரு ரைடர் ஷாட் அஜித்துக்கு சப்போர்ட் இல்லை, இந்த வாட்டி அது செட் ஆகிடுச்சு. ஒரு டீமை செட் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சு, அதுதான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சு. கேட்டார், நியூ பிளேயர் வந்து பிகேலோ இல்லை இந்தியாக்குள்ளே என்ன பண்ணணும், ரோடு மேப் சொல்லுங்கள், எல்லோரும் கேட்குற கேள்வி தான். சொன்னார், நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் கபடி விளையாடணுன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சாக போங்க, ஏதோ நல்ல கோச்சுக்கிட்ட போங்க, பேசிக்லேருந்து கற்றுங்க, படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி வாருங்க. எடுத்த உடனே பிகே விளையாடணும்னு சொல்ல முடியாது. டிசிப்ளினோட நீங்கள் விளையாடுங்க, கோச்சு கையில் தான் இருக்கணும், நீங்கள் நல்ல பிளேயர் ஆகிறது இல்லாததும் உங்கள்கிட்ட வில் பவர் இருக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், இப்போ வர பசங்களாம் டிசிப்ளின் அவ்வளோ இருக்கிறது இல்லையே, படக் ஜாத்தேன்னா இப்படி போயிட தடுமாறிடுறாங்களே, ஃபோக்கஸாக இருக்கிறது, டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு எப்படி, அதை பற்றி ஒரு ஐடியா சொல்லுங்கன்னாரு. சொன்னார், சரி, பெரிய பிளேயர் எல்லாம் பெரிய பிளேயர் ஆனதுக்கு காரணம் டிசிப்ளின் தான். உனக்கு பெரிய லெவலில் வரணும், பெரிய ஆளாக வரணும்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இருந்தால் தான் நீ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஃபோக்கஸ் பண்ணுவேன், கேம் அவேர்னஸ் உனக்கு வரும். அதனால் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டாரு. அப்புறம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து எதாவது ப்ரெஷர் வருதா, ஒரே ஒரு கப்பு தான் ஜெயிச்சிருங்க, கிட்ட போயிட்டு திரும்பி வந்துடுறீங்களேன்ற மாதிரி கேட்டார். சரி, எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க தான், ஆனால் எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து எந்த ப்ரெஷரும் கிடையாது. தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அதுக்கான காரணத்தை நாங்கள் சொல்லிவிடுவோம் மேனேஜ்மெண்ட்டை, அவங்க என்கரேஜ் தான் எங்களை பண்ணுவாங்க அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், குலாம் ரெசா அவங்களோட ஃபார்மர் கோச்சு ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுப்பாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் சொன்னார், எல்லா ஈரான் பிளேயரும் ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க ஃபோக்கஸ் ஆன் ஃபிட்னஸ் தான். எக்ஸசைஸு, ப்ராக்டிஸு, ஜிம்முன்னு. அண்ட் லாங் கேரியர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் தான் லாங் கேரியர் ஆக முடியும். ஃபிட் இல்லைன்னா ஷார்ட் கேரியராக முடிஞ்சிட வேண்டியது தான் அப்படின்னாரு. கடைசி கேள்வி, சம்பிரதாய கேள்வி, ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க? நல்லா சப்போர்ட் பண்ணீங்க இது வரைக்கும் எங்களை, இந்த சீசன் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வில் ட்ரை நாட் டு டிசப்பாயிண்ட் யூ. கப்பு ஜெயிக்கிறது ட்ரை பண்ணுங்க, இதை அவர் சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். பொறுப்பாக லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.